ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம அரபிக் ஆல்பபெட்ல யா தான் படிக்க போறோம். நம்ம ஏற்கனவே அம்சாக்கு நம்ம போன வீடியோல படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா, அதுக்கு வார்த்தையும் படிச்சோம். இன்னைக்கு யாக்கு பார்ப்போம். யா வந்து எஸ் போடுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அதே மாதிரி தான் போடணும். எஸ் மாதிரியே போட்டுட்டு கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டாட் வைக்கணும். இப்போ இது பார்க்க எஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இந்த எஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து நல்லா அகலமா எழுதியிருக்கணும். மேல வந்து குறுகலா இருக்கணும். மேல ஷார்ட்டா இருக்கணும், கீழே வந்து நல்லா நல்லா பெருசா எழுதியிருக்கணும். இப்போ இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா யா யா அப்படின்னு சொல்லணும். ஒய்யே யா. இப்ப அதுக்கு அரபி வார்த்தை எழுதியிருக்கேன், யதுன்னு எழுதியிருக்கேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா யா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எஸ் மாதிரி இருக்காது, பா போடுற மாதிரி போட்டு கீழே 2 புள்ளி வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா ஜாயின் பண்ணி எழுதும் போது இப்படி வந்துடும். யது அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன். யது அப்படின்னா ஹேண்ட், கை அப்படின்னு அர்த்தம். நம்ம கைக்கு அரபியில யது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அரபி வார்த்தை யதுக்கு என்ன? ஹேண்ட், கை அப்படின்னு சொல்லி அர்த்தம். யா யது. யாக்கு என்ன வார்த்தை? யது. யதுனா என்ன? ஹேண்ட், கை அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எதுங்கிற அரபி வார்த்தைக்கு கை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈஸியா இருக்கா உங்களுக்கு?